ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, தேவனும் சாப்பின் தேவனும் நீதா, யாக்கோபின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நீதா, என்னுடைய தேவனும் என்னுடைய தேவனும் நீதானையா, ஆபிரகாமின் தேவனும் நீதானையா. சொல்ல முடியும், ஈசாக்கின் தேவனும் நீங்க தானே, யாக்கோபின் தேவனும் நீங்க தானே, நீதா. இப்ப என்னுடைய தெய்வமும் நீதானே, நீதா. என்னுடைய இடத்தை யார் வந்து பறித்து கொண்டாலும் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர், என்னுடைய இடத்தை யார் வந்து பறித்து கொண்டாலும், இடத்தை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர், சேர்ந்து நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். உண்மையா சொல்ல முடியுமா? நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட யாரும் இல்ல, உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட யாரும் இல்ல. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, ஏசப்பா நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என்னை, செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ள இடங்களில் வைத்திருவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ள இடங்களில் வைத்திருவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போய் நல்ல முழுவலத்தோட கரங்களை தட்டி விசுவாசிக்கிறத மட்டும், அவரை மட்டுமே நம்பியிருக்கிறவங்க அவரை பார்த்து நீங்க போய், நீங்க நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல, உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகி மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை எதிர்த்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கலக்கமில்லையே. போராகி மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கலக்கமில்லையே, கலக்கமில்லையே. என் தோலை தொழிற்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் கைவிடுவதில்லையே, விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வமே, தெய்வம் அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே, விடுவதில்லையே.
எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், என் கோலை துளிர்க்க பண்ணுகிற தெய்வம் நீங்க தான். அழைத்தவர் நீர் ஒரு நாளும் தலை குனிய விடுவதில்லை. அழைத்தவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. அழைத்தவர் ஒரு நாள் கண்ணீரை பார்த்து கொண்டிருப்பதில்லை. ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு எதிராக எழும்பலாம். கோராகின் புத்திரர் மோசேக்கும் யோசுவாவுக்கும் விரோதமாய் எழும்பி முறுமுறுத்தது போல சொந்த ஜனம் நமக்கு எதிராக எழும்பலாம். அழைத்தவர் ஒரு நாள் கைவிடுவதில்லை. சொல்ல முடியுமா? நல்ல கையை தட்டி, எங்க அப்பா என்ன அழைச்சாரு, எங்க அப்பா என் மேல முத்திரச்சாரு, அவருடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்தாரு, அவர் என்ன கைவிடுவதில்லைன்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கை அப்பாவுக்கு நேரா உயர்த்தி, கோராகின் மனிதர் என எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிச்சவர்களெல்லாம் எனக்கு வெறுத்து விட்டாலும், என்ன அழைச்சவர் ஒரு நாள் என விடவே மாட்டாரு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? கண்ணீரோடு சில ஊழியக்காரர் சொல்றீங்கல்ல, ஆமென். அவர் கண்ணீரை எல்லாம் துருத்தில வச்சிருக்காருல்ல. ஊழியத்தின் பாதைகளில், ஊழியத்தின் பாதைகளில் ஒரு நாளும் தலை குனிய விடவே மாட்டாரு. சொல்ல முடியுமா? ஆமாப்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ரெண்டு கைகள் அப்பாவுக்கு நேரம் போதும் எனக்கு, வேற எதுவுமே வேணாப்பா, வேற எதுவுமே வேணாப்பா, உங்க பிரசன்னம் போதும் போதும். ஆமாப்பா, உங்க பிரசன்னம் போதும், உங்க அபிஷேகம் போதும், நீங்க வழி நடத்துறீங்கல்ல அந்த நடத்துதல் போதும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். சொல்ல முடியுமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உலகம் முழுவதிலும் நமக்கு எதிராய், நம்முடைய ஊழியர்களுக்கு எதிராய் எழுப்பினாலும் நம்ம சொல்ற இந்த ஒரு வார்த்தை போதும். கூட நீங்க இருக்கும்போது ஆயிரங்களும் 10,000ங்களும் நமக்கு எதிராய் எழுப்பினாலும் அது நம்மை அணுகாது, அது நம்மை மேற்கொள்ளாது. பார்த்து கர்த்தர் சொல்றார், அவர்களை பார்த்து நீ பயப்படாத, அவர்கள் உனக்கு விரோதமாய் எழுப்புவதில்லை. அதே கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிறாரு. யோசுவாவுக்காக சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துவார்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை அவைகளை செய்து முடித்த அவர் வல்லமை உள்ளது. அப்பாவை பார்த்து சொல்ல முடியுமா? எனக்கு நீங்க போதும், எங்க ஊழியத்துக்கு நீங்க போதும், எங்க குடும்பத்துக்கு நீங்க போதும், எங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதும்பா, எங்க நடந்து போற பாதைகளுக்கு நீங்க போதும்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க ஊழியத்தை கையில் எடுத்துங்கப்பா. உங்களை நம்பிதானே வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க போதும் சொல்ல முடியுமா? உங்களை நம்பிதானப்பா வந்திருக்கிறோம், உங்களை நம்பிதான ஊழியங்களை செய்கிறோம், உங்களை நம்பிதான திட்டங்களை வகுக்கிறோம். எங்களுக்கு நீங்க போதும் தகப்பனே. We need none other than you, Lord. எங்களுக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க
ஆமான்னு சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்தி கடைசியா ஒரு முறை அப்பாவை பார்த்து சொல்ல போறோம், எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லப்பா. எங்க ஊழியத்தை நடத்துவதற்கு, எங்க ஊழியத்தை செய்வதற்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லைன்னு சொல்றவங்க அப்பாவை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி நம்ம மாத்திரம் சேர்ந்து சொல்ல போறோம், எங்களுக்கு நீங்க மட்டும் போதும், எங்களுக்கு நீங்க மட்டும் போதும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்களேன், அவர் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம இருதயத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறாருல்ல. முடிஞ்சா கைகளை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க சத்தத்தை நல்லா உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். கடைசி முறை அப்பா பார்த்து, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. விசுவாசிக்கிறவங்க நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி, எங்களுக்கு நீங்க மட்டும் போதுமா, எங்களுக்கு உங்க அன்பு மட்டும் போதுமா, உங்க அபிஷேகம் மட்டும் போதுமா, உங்க வழி நடத்துதல் மட்டும் போதுமா, உங்க முத்திரை மட்டும் போதுமா, உங்களுடைய வெண்வஸ்திரம் மாத்திரம் போதுமா, உங்களுடைய ஆலோசனை மட்டும் போதுமா, உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதுமா, நீங்க இருந்தா எல்லாம் நடக்கணும் சொல்லி விசுவாசிக்கிறவங்க நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.